கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறது கனவு இல்ல, காலத்தின் கட்டாயம். எல்லாருமே கோடீஸ்வரன் ஆக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காங்க, வேற வழியே இல்லாம. Fast Money Gold presents Behind It's Wealth Summit 2026, powered by Saubhagya Home and Kitchen Appliances, Holiday Inn, OMR IT Expressway, Chennai. உங்க இன்கம் இந்த லெவல்ல இருக்குன்னு வச்சுங்க, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இந்த லெவல்ல தான் இருக்கணும். அப்பதான் இந்த கேப் அவங்களால இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் பில்ட் பண்ண முடியும். இவ்வளவுதான் லாஜிக். 30 இயர்ஸ் கழிச்சு நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க. யார் தயவும் இல்லாம இண்டிபெண்டா பீஸ்ஃபுல்லா கம்ஃபர்டபுளா ரிட்டையர் ஆகணும்னா எவ்வளவு பணம் தேவை? அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 7 கோடி ரூபாய் தேவை. வைபவ் சூரியவன்ஷி மாதிரி டேலண்டட் பிளேயரே பிராக்டிஸ் பண்ணி கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இந்தியன் டீம்ல அவரோட பிளேஸ் தக்க வச்ச முடியும். ஸோ கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைக்கிறதுக்கு என்ன தேவை? கடுமையா உழைச்சாதான் இன்கம் வரும். எதுவோ நீங்க பிசினஸ் பண்றீங்களோ சேலரிடா இருக்கீங்களோ ரிகார்ட்லெஸ், கடுமையா உழைக்கலன்னா எதுவும் நடக்காது. எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ எடுங்க. ரிஸ்க் எடுக்கலன்னா டெஃபினட் அடுத்து வேற லெவலுக்கு போகவே முடியாது, வாய்ப்பே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோலா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிட்ட சொத்து வளரும். பார்த்தா பணக்காரன் மாதிரி தெரியக்கூடாது. பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா தான் பணக்காரனா இல்லையான்னு தெரியும். பார்த்தா தெரியும். நான் ரோட்ல நடந்து போறேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன பார்த்தா பணக்கார மாதிரி இருக்கா? இல்ல. மிஸ்டர் ப்ரொஃபசர் பட்டாபிராமன் சார் அவர்களை இந்த ஸ்டேஜ் அழைக்கிறேன். ப்ளீஸ் சார். வணக்கம், குட் மார்னிங். ஒரு சின்ன கணக்கு போடலாமா? ஏன்னா வேற எதுவும் எனக்கு தெரியாது. நான் பெரிய மேடை பேச்சாளர்லாம் இல்லை. எனக்கு ஒன்று பிளாக் போர்டு வேணும், இல்ல பவர் பாயிண்ட் வேணும். போன வருஷம் பவர் பாயிண்ட் வச்சுட்டேன், இந்த வருஷம் வெல் சமிட்ல அது கிடையாது. ஸோ ஒரு சின்ன கணக்கோட ஆரம்பிக்கலாம். உங்களுக்குலாம் என்ன வயசு வந்து ஒரு 21, 22 அப்ராக்சிமேட்டா இருக்கும் இல்லையா எல்லாருக்கும்? ஸோ ஒரு 25 ஆகுது உங்களுக்கு. நீங்க வேலைக்கு போறீங்க. MBA ஸ்டூடெண்ட்ஸ்னா எல்லாரும் என்ன அசியூம் பண்ணிப்பாங்க? எல்லாரும் வந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்க, ஆண்டர்பிரனர் ஆயிடுவாங்கன்னு அசியூம் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் அஃப்கோர்ஸ் யூ கோ டு கார்பரேட். ஸோ நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுடைய மாசம் செலவு 25,000 ரூபான்னு வச்சுப்போம். 25 ஏஜ், உங்களுடைய மாச செலவு 25,000 ரூபான்னு வச்சுப்போம். இந்த செலவு வந்து வருஷம் ஏறிலே போகும். ஏன் ஏறும்? 2 காரணம். ஒன்னு பணவீக்கம், இன்ஃபிளேஷன். 2வது உங்களுடைய இன்கம் ஏற 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 உங்களுடைய வாங்கும் திறனும் ஏறும், உங்களுடைய வாழ்வு ஆதாரமும் ஏறும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் ஏறும். முதல்ல 2 வீலர் வாங்குவீங்க, அப்புறம் 4 வீலர் வாங்குவீங்க, பெட்டர் க்ளோத்ஸ் வாங்குவீங்க, பெட்டர் மொபைல் வாங்குவீங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எல்லாருமே ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுப்போமே. ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுடைய செலவு பார்த்தீங்கன்னா வருஷம் 6% to 8% எவ்ரி இயர் ஏறும். ஸோ ஒரு ரவுண்டா 7% வச்சுப்போம், நம்ம கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கும். 7% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க உங்க எக்ஸ்பென்சஸ். எவ்ரி 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்பென்சஸ் டபுள் ஆகும். ஸோ 25 வயசுல 25,000 ரூபாய், 35 வயசுல 50,000 ரூபாய், 45 வயசுல 1 லட்சம், 55 வயசுல 2 லட்சம் ரூபாய். ஸோ உங்களுக்கு இன்னியோட 25,000 ரூபாய் செலவு அப்ராக்சிமேட்டா 30 வருஷம் கழிச்சு 2 லட்சம் ஆயிடும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ், இன்ஃபிளேஷன் எல்லாம் எடுத்துட்டு அப்ராக்சிமேட்டா எடுத்துட்டோம்னா. ஸோ ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க. இப்பவே என்னடா நாங்க இன்னும் காலேஜ் வந்துட்டே போல, என்னடா ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேசுறான் இவன்னு நினைக்காதீங்க. ஏன்னு சொல்றேன். ஸோ ஒரு 30 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி 55, 56 அந்த ஏஜ்ல நீங்க ரிட்டையர் ஆக போறீங்கன்னு வச்சுங்களேன். அட்லீஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை பத்தி யோசிக்கிறீங்க சீரியஸா வச்சுங்க. அப்போ உங்களுக்கு யார் தயவும் இல்லாம இண்டிபெண்டா பீஸ்ஃபுல்லா கம்ஃபர்டபுளா ரிட்டையர் ஆகணும்னா எவ்வளவு பணம் தேவை? அதான் கால்குலேஷன். இதான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கோட பேசிக் கால்குலேஷன். எனி கெஸஸ்? அஃப்கோர்ஸ் இப்பெல்லாம் கெஸ் பண்ணவே வேணாம், குவிக்கா ஜெமினிட்ட கேட்டா உங்களுக்கு தெரியும் எவ்வளவுன்னு. அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 7 கோடி ரூபாய் தேவை. 30 இயர்ஸ் கழிச்சு நீங்க ரிட்டையர் ஆகணும்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 7 கோடி ரூபாய் தேவை. கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள். மாசத்துக்கு நீங்கெல்லாம் MBA ஸ்டூடெண்ட்ஸ், டைம் வேல்யூ ஆஃப் மணி படிச்சிருக்கீங்களா? ரைட், பவர் ஆஃப் கம்பவுண்டிங், டைம் வேல்யூ ஆஃப் மணி, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ 30 இயர்ஸ் கழிச்சு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய். ஸோ வருஷத்துக்கு 24 lakhs. 24 into 30, அவ்வளவுதான் கால்குலேஷன். 24 into 30 is 7.2 crores. 7 கோடி ரூபான்னு வச்சுப்போம். இது ஏன் இந்த கால்குலேஷன், ஏன் 30? அதெல்லாம் நீங்க AI கேட்டுங்க, இல்ல ஆன்லைன்ல நிறைய கால்குலேட்டர்ஸ் இருக்கு. ஸோ 7 கோடி ரூபாய் உங்களுக்கு தேவை. இத நான் சொல்லும்போது 2 டைப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க மக்கள். ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆள் சொல்றதெல்லாம் யூஸ்லெஸ், வளர்றாங்க, தப்பு. எங்க பாட்டி எல்லாம் கம்ஃபர்டபுளா ரிட்டையர் ஆனாங்க, எங்க தாத்தா ஜென்ரேஷன் எல்லாம் கம்ஃபர்டபுளா ரிட்டையர் ஆனாங்க, எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் அவ்வளவு பணம் தேவையில்ல, இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு. அதாவது ஏன் சொல்றோம்
எப்படி இந்த கால்குலேஷன் வருது அப்படின்னு புரிஞ்சுக்காமையே தப்புன்னு சொல்றவங்க தான் இப்போ சொசைட்டில ஜாஸ்தி. அதாவது நுனிப்புல் மேய்ச்சி கமெண்ட் பண்றவங்க தான் சோஷியல் மீடியால ஜாஸ்தி. அதை ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களை விட்டுருங்க. பட் யூ ஆர் MBA ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் குவிக்லி கால்குலேட். ஜெமினிட்ட கேட்டா தெரியும், ஏஐட்ட கேட்டா தெரியும், யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட். ஏன் இந்த பல கோடி ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவர் ஆஃப் இன்ஃபிளேஷன். சரி, நான் இதை உண்மைன்னு ஒத்துக்கிறேன், பட் என்னால முடியுமா? நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் என்னால முடியாதுங்க, என் ரேஞ்சே இதெல்லாம் கிடையாது, என்னால என் சம்பாத்தியம் தெரியாது எனக்கு. நீங்க பிசினஸ் பண்ண போறீங்களோ இல்ல கார்பரேட்ல சேர போறீங்களோ, வாட் எவர் இட் இஸ், முடியும் அப்படின்னு சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன். டெஃபினட்டா முடியும். பட் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறது கனவு இல்ல, காலத்தின் கட்டாயம். எல்லாருமே கோடீஸ்வரன் ஆக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும் இப்போ, வேற வழியே இல்லாம, பணம் வைக்கிறதுனால, நம்ம செலவழிக்கிறதுனால. ஸோ இதை எப்படி பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். நீங்க என்ன வேணா புக்கு படிக்கலாம், ஃபைனான்ஸை பத்தி, இன்வெஸ்டிங்கை பத்தி, எந்த கண்டென்ட் கிரியேட்டரை வேணா ஃபாலோ பண்ணலாம். பேசிக் லாஜிக், வெரி சிம்பிள் ஈக்குவேஷன் இவ்வளவுதான். உங்க இன்கம் இந்த லெவல்ல இருக்குன்னு வச்சுங்க, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இந்த லெவல்ல தான் இருக்கணும். அப்பதான் இந்த கேப் உங்களால இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் பில்ட் பண்ண முடியும். இவ்வளவுதான் லாஜிக். உங்களுடைய இன்கம் இந்த லெவல்ல இருக்கு, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் இந்த லெவல்ல இருக்கணும், ரொம்ப தள்ளி கீழே இருக்கணும். அவ்வளவுதான். இந்த கேப்பை உங்களால இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் பில்ட் பண்ண முடியும். நான் இன்கம் இவ்வளோ, என்னுடைய எக்ஸ்பென்சஸ் இவ்வளவுனா உங்களால இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேசிக் லாஜிக் இவ்வளவுதான். நீங்க என்ன கோர்ஸ் வேணா படிங்க, என்ன இன்ஃப்ளூயன்சர் ஃபாலோ பண்ணுங்க, எவ்வளவு புக் வேணா படிங்க, ஏஐயோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பேசிக் லாஜிக் இவ்வளவுதான். ஸோ இது ரெண்டு விஷயம். ஒன்னு, இந்த கேப் நிறைய இருக்கணும். இன்கம், எக்ஸ்பென்சஸ், உங்க வருமானம், உங்களோட செலவு, இந்த கேப் சிக்னிஃபிகண்டா இருக்கணும். பிளஸ் ஃபியூச்சர்ல இந்த கேப் ஏறிக்கிட்டே போகணும். இன்னைக்கு இவ்வளவு இருக்குன்னா 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ, 10 வருஷம் கழிச்சு இவ்வளோ. ஸோ இந்த கேப் இன்க்ரீஸ் ஆனால்தான் உங்களால நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். உங்களுடைய பர்சனல் வெல்த் பில்ட் ஆகும், இல்லைன்னா பில்ட் ஆகாது. பேசிக் லாஜிக் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்றது? ரெண்டு வேலை. ஒன்னு, உங்களுடைய இன்கம், உங்களுடைய வருமானம் உயரணும், வருஷா வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு என்ன பண்ணணும்? வைபவ் சூரியவன்ஷி மாதிரி நேச்சுரலி டேலண்டட் பிளேயரே கடுமையா பிராக்டிஸ் பண்ணி கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இந்தியன் டீம்ல அவரோட பிளேஸை தக்க வச்ச முடியும். நம்மள மாதிரி நேச்சுரலி டேலண்ட் இல்லாதவங்க எல்லாம் எவ்வளவு உழைக்கணும் பார்த்துங்க. அப்போ டேலண்டே இல்லாதவங்க எவ்வளவு உழைக்கணும். ஸோ கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைக்கிறதுக்கு என்ன தேவை? கடுமையா உழைச்சாதான் இன்கம் வரும். எதுவோ நீங்க பிசினஸ் பண்றீங்களோ, சேலரிடா இருக்கீங்களோ, ரிகார்ட்லெஸ், கடுமையா உழைக்கலன்னா எதுவும் நடக்காது. என் பையனுக்கு 16 வயசு ஆகுது. அவன் இப்பவே கேட்கறான், இப்பதான் அவன் 11th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணிருக்கான். இப்ப என்கிட்ட கேட்கறான், அப்பா நான் எப்ப வாழ்க்கையில ஃப்ரீ ஆவேன்? அடப்பா, இனி முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா படிக்கிறத விட்டான்னா ஐயோ இதெல்லாம் முடியாது. ஆனா இப்பவே அதெல்லாம் ஃப்ரீ எல்லாம் ஆக முடியாதுங்க. அதுக்குதான் சூஸ் யுவர், ஃபாலோ யுவர் பேஷன். உங்களுடைய பேஷன் என்னன்னு நீங்க டிசைட் பண்ணி, இஃப் யூ சேஸ் யுவர் பேஷன், வேலை பண்ற மாதிரியே தெரியாது உங்களுக்கு. வேலை பண்ற மாதிரியே தெரியாது. அப்போ நீங்க கடுமையா உழைக்கலாம், பட் உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்றீங்க. அப்போ அது உங்களுக்கு அது வேலையா தெரியாது, ஒரு பாரமா தெரியாது. ஸோ கடுமையா உழைக்கணும். கடுமையா உழைக்கிறதுக்கு என்ன தேவை? 4 விஷயங்கள் தேவை. ஒன்னு, உங்களுடைய டைம். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ஐஐடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கர இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஐஐடியில் இருக்கிறவங்க அவங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட் சீக்கிரமா சின்ன வயசுலயே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால they are able to work. டைம் ஐஐடியில நல்ல மார்க் வாங்கினோம்னா இன்டெலிஜென்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்டெலிஜென்ஸ்க்கும் மார்க்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. நான் 20-25 இயர்ஸா டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது ஐ கேன் டெல் யூ ஃபார் ஷுர். மார்க்ஸ் எப்போ வரும்னா, நீங்க எப்படி எஃபிஷியன்டா டைம் மேனேஜ் பண்றீங்களோ, உங்களோட சிஜிபிஓ, கிரேட் பாயிண்ட் ஆவரேஜோ அப்பதான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் இல்லாம உழைக்க முடியாது. ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். மூணாவது, ரிலேஷன்ஷிப்ஸ். உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் முக்கியம். ரிலேஷன்ஷிப்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாம உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. பிளஸ் உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ், அந்த மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம். இந்த 4 விஷயம் ஒழுங்கா உங்களால ஓரளவுக்கு ஒழுங்கா இருந்தீங்கன்னாலே உங்களால ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா வேலைக்கு போய் கடுமையா உழைக்க முடியும். அப்போதான் உங்களோட இன்கம் வளரும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அட் த பாட்டம் ஆஃப் இட், வெரி சிம்பிள். அதுக்கு அடுத்தது எக்ஸ்பென்சஸ். அதுதான் பெரிய பிரச்சனை. சப்போஸ் உங்க இன்கம் வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அட்லீஸ்ட் வச்சுப்போம், எக்ஸல்ல போடுறது ஈஸி இல்ல. 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. அதே ஸ்பீட்ல உங்களுடைய எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே இடத்துல தான் இருப்பீங்க. உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீடை விட
உங்களுடைய செலவுகள் கம்மியான ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால யோசிச்சு செலவழிங்க. உங்களுக்குலாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது ஃபியூ இயர்ஸ்ல, ரைட்? ஸோ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ், மேரேஜுக்கும் வெட்டிங்க்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? மேரேஜ்க்கும் வெட்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? வெட்டிங்னா இவெண்ட், இந்த மாதிரி ஒரு இவெண்ட், வெல் சமிட் மாதிரி ஒரு இவெண்ட். மேரேஜ்ங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். தட் இஸ் டிஃபரன்ஸ். உங்களோட டைம், எனர்ஜி, ஃபோக்கஸ் எல்லாத்தையும் மேரேஜ்ல ஃபோக்கஸ் பண்றத பண்ணுங்க, வெட்டிங்ல அவ்வளவா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் அம்பானியோடைய வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தது. வைரலா வாட்ஸ்அப்ல வந்து அவங்களுடைய ஷார்ட் கிளிப்பிங்ஸ் எல்லாம் போச்சு. ஐயோ இவ்வளவு செலவழிக்கிறாங்களே, இவ்வளவு ஆடம்பரம் தேவையா, இவ்வளவு பணம்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு. அந்த டோட்டல் கல்யாணத்தோட செலவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பானியுடைய சொத்தோட கம்பேர் பண்ணீங்கன்னா 0.5% கூட வராது. அந்த கல்யாண செலவு வந்து அவங்க ஃபுல் முகேஷ் அம்பானியோட வெல்த்தை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 0.5% கூட கம்மி அந்த கல்யாண செலவு. வேற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு கல்யாணம் நடந்தால் அவங்களுடைய சொத்திலிருந்து 10% காலி. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா 10% to 30% சொத்து காலி. அப்ப யாருடைய கல்யாணம் ஆடம்பரம்? அவங்களா நம்பலாம். அவங்களால அந்த மாதிரி ஒரு 100 கல்யாணம் பண்ண முடியும். அவங்க சொத்துக்குள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. அடுத்த வருஷம் டிவிடெண்ட் வந்தா முடியுது. எல்லாம் கல்யாணத்துக்காக கடன் வாங்கி 10 வருஷமா 15 வருஷமா அதை அடைக்காதவங்கள எனக்கு தெரியும். கல்யாணத்துக்காக, குழந்தைகளுடைய கல்யாணத்துக்காக ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல கையை வச்சு அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்ல கஷ்டப்படுற பேரண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ செலவுகள் ரொம்ப முக்கியம். கீப்பிங் அப் வித் ஜோன்சஸ் அப்படிம்பாங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கினா அப்படின்னு நம்ம வாங்குறது, சொந்தக்காரங்க இதை பண்றாங்கன்னு நம்ம இதை பண்றது, இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம கிட்ட காசு தங்காது. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோலா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிட்ட சொத்து வளரும். பார்த்தா பணக்காரன் மாதிரி தெரியக்கூடாது. பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தாதான் பணக்காரனா இல்லையான்னு தெரியணும். பார்த்தா தெரியும். நான் ரோட்ல நடந்து போறேன், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, என்னை பார்த்தா பணக்கார மாதிரி இருக்கா? இல்ல, அதான் முக்கியம். அந்த பார்த்தா பணக்காரனா இருந்தா அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய நீங்க காரு வாங்குற ட்ரெஸ் எல்லாத்துலயும் யூ ஆர் லூசிங் மணி. ஸோ பேசிக் இவ்வளவுதான். உங்களுடைய இன்கம் எக்ஸ்பென்சஸ் இந்த கேப் சிக்னிஃபிகண்டா இருக்கணும். இன்கம் இவ்வளவுதான், எக்ஸ்பென்சஸ் இவ்வளவுதான் இருக்கணும். ஸோ இந்த கேப்பை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அப்பதான் வருஷம் உங்களுடைய நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, எப்படிதான் இன்வெஸ்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். நம்ம எக்ஸாம்பிள்ல 25,000 ரூபாய் நான் அசியூம் பண்ணிட்டேன்னா, எக்ஸ்பென்சஸ் 25,000 ரூபாய் நான் அசியூம் பண்ணேன். அதுல 50 to 60%, 50% ஸோ 12,000 ரூபாய் டு 15,000 ரூபாய் 25,000 ரூபாய் இருந்தா அந்த நம்பருக்கு 50 to 60%. ஸோ 12,000 ரூபாயில 15,000 ரூபாய் மாசத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஃபயர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரெடிட்ல போனீங்கன்னா தெரியும். ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ், ஏர்லி ரிட்டையர்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. அதற்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பத்தி இப்போ யோசிக்கணும். ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு நீங்க 50 to 60% ஆஃப் யுவர் கரண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? பாதி ஒரு ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 500 இதுல வேணா போடலாம், உங்க கம்ஃபர்ட். இன்னொரு பாதியை நீங்க சேலரிடா இருந்தா எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட், நீங்க ஆண்டர்பிரனர் ஆக போறீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். as simple as that. 50-50 அவ்வளவுதான். பாதி ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், பாதி இங்க. தட்ஸ் ஆல். இது இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி 3 விஷயம் பண்ணணும். ஒன்னு, எதிர்பாராத செலவுகள் வந்துட்டே இருக்கும் குடும்பத்துல. இந்த எதிர்பாராத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 to 1.5 lakhs தனியா ஒரு அக்கௌண்ட்ல இருக்கும். இது என் சொத்து இல்லை, இது தனியா நான் எமர்ஜென்சி நான் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு தனியா ஒரு ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஆயுள் காப்பீடு முக்கியம். நீங்க வேலை பண்ண ஆரம்பிச்ச உடனே லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியம், மருத்துவ காப்பீடு முக்கியம். இந்த 3ஐயும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொன்ன சிம்பிள் போர்ட்ஃபோலியோல 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுங்க, ரெகுலரா மிஷின் மாதிரி, வேற எதுவுமே பண்ணாம ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். நீங்க போர்ட்ஃபோலியோ பார்க்கவே வேணாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட்ல வேலை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, டீ பிரேக் ஆனா லஞ்ச் பிரேக் ஆக உடனே மொபைல் எடுத்து பார்ப்பாங்க. மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆச்சு, மேல போச்சா கீழே போச்சான்னு, அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். ஒன்றும் தேவையே இல்லை. ஒரு வருஷத்துக்கு நான் சொன்ன போர்ட்ஃபோலியோல ஒரு வருஷத்துக்கு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். 1 இயருக்கு 15 minutes நீங்க போர்ட்ஃபோலியோ பார்த்தா போதும். மற்றபடி பார்க்க வேணாம். நீ ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க்.
உங்க லிஷர் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்க ஹெல்த் எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதை பத்தி பார்க்கவே வேணாம், நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது பாட்டு ஓடி வெல்த் பில்ட் ஆகும். 15 இயர்ஸ்க்கு ரெகுலரா டிசிப்ளின்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கனால் பிளஸ் வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை 5% உயர்த்தணும். எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும், 5% இதை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களால அந்த பல கோடி ரூபாய் இலக்க உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கிட்ட அடைய முடியும். டெஃபினட்டா முடியும். ஏன்னா யாரும் இப்பவே 7 கோடி ரூபாய் வேணும்னு சொல்ல 30 வருஷம் இருக்கு. 30 வருஷங்கிறது 2-3 லைஃப் டைம்ஸ். டெஃபினட்டா உங்களால முடியும். என்ன மாதிரி வாயால வடை சுடுறவங்க பேச்செல்லாம் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு. இப்போ ஏஐ வந்துடுச்சு, நேரா ஏஐட்ட போங்க. நான் இன்னும் 6 மாசத்துல கிராஜுவேட் ஆக போறேன், உங்களோட MBA கோர்ஸ்ல இருந்து கிராஜுவேட் ஆகிறேன், எனக்கு ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ ஸ்டார்ட் அப், இல்லை எனக்கு நான் ஒரு சேலரிட் ஜாப் பார்ப்பேன், எனக்கு என்னுடைய வருமானத்தை எப்படி எஃபிஷியண்டா மேனேஜ் பண்ணணும், எனக்கு லிஸ்ட் போட்டு கொடு அப்படின்னு ஏஐட்ட கேளுங்க, அழகா போட்டு கொடு, பிரச்சனையே இல்லை. நம்மளுங்க ஏஐ யூஸ் பண்ணுன்னு சொன்னா ஐயோ ஏஐ கேன் ஹாலுசினேட், ஏஐ கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியல் மீடியால உளறவங்களை உடைய ஏஐ தப்பு பண்ண போது, மனசாட்சியத்துக்கு சொல்லுங்க, சோசியல் மீடியால உளறவங்களுடைய ஏஐ தப்பு பண்ண போது யாரு எந்த இன்ஃப்ளூயன்சர் இன்க்ளூடிங் தி எந்த இன்ஃப்ளூயன்சரையும் நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். யூ டோன்ட் நீட் எனிபடி, ஜஸ்ட் ஆஸ்க் ஏஐ, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. ஒரு 10 ஐட்டம் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆக்ஷன் ஐட்டத்தையும் ஒரு வீக்கெண்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், 10 வீக்கெண்டோட வேலை முடிஞ்சுது. மணி மேனேஜ்மெண்ட் ஓவர், பர்சனல் ஃபைனான்ஸ் அவ்வளவுதான். அது மேல நீங்க மார்க்கெட் என்னாச்சு, ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஆயில் என்ன வேலை, தங்கம் என்ன ஆக போகுது, சில்வர் என்ன, இதெல்லாம் பத்தி ட்ராக்கே பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். உங்களுடைய ஒர்க்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், உங்களுடைய பிசினஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டா அந்த நம்பிக்கையோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால அந்த பல கோடி ரூபாய் டார்கெட்டை அடைய முடியும், உங்களால கம்ஃபர்டபுளா ரிட்டையர் ஆக முடியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. உங்களுடைய வருமானத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றீங்களோ அட் த சேம் டைம் உடைய செலவுகளையும் நீங்க குறைக்கணும். அதில் நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நிறைய பினான்சியல் மிஸ்டேக் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மிடில் கிளாஸ் இருக்குங்க, அவங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இல்லாம பினான்சியல் மிஸ்டேக் நிறைய நடக்குது. அவங்க என்னதான் பண்ணணும்? 2 ஆப்ஷன் தான். ஒன்னு, ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட பணம் கொடுக்கணும். செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் இருக்காங்க. இப்படி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க ஏஐ கேட்கலாம், முடிஞ்சது, அவ்வளவு. 2 ஆப்ஷன். காலம் மாறிக்கிட்டே போகுது. ஸோ ஏஐ கேன் கிவ் யூ வெரி குட் அட்வைஸ். ஆனா ஏஐ யூஸ் பண்ணறதுக்கு ஏஐ தேவை, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணறதுக்கு ஆக்சுவல் இன்டெலிஜென்ஸ் தேவை. அதனால ஏஐக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல தெரியாது. அதனால அதோட ஆன்சர்ஸை எவாலுவேட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தா போதும், யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரீசன்ட் டேஸா நிறைய நாங்க கேட்கிற ஒரு வார்த்தை எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபி இந்த வார்த்தை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும். ஆனா நம்மளுடைய அம்மா தாத்தா பாட்டி இவங்களோட ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்ஐபிங்கிற வார்த்தையே அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுமே ஒரு நல்ல பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல ஒரு வெல்த்தியான ஒரு ரேஞ்ச்ல தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க எஸ்ஐபி இல்லாமங்கிற ஒரு கேள்வி. அவங்க கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா அவங்களால ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லைஃப்ல டெக்னாலஜி கிடையாது. ரொம்ப நம்மளுடைய லைஃப்ல இந்த ஜெனரேஷன் மக்களை 1 hour எதுவுமே பண்ணாம இருக்குன்னு சொன்னா இருக்க முடியுமா? ரொம்பவே கஷ்டம். அவங்க மொபைலுக்கு டச் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன்ல டெக்னாலஜி அவ்வளவு கிடையாது. அதனால அவங்களால ஒரு ஃப்ரூகல் லைஃப், சிம்பிள் லைஃப் வாழ முடியுது. நம்மளால அது முடியாது. ஸோ டெஃபினட்டா நமக்கு ரிஸ்க் எடுத்தால்தான் நம்மளால வெல்த்தை க்ரோ பண்ண முடியும், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே டக்குன்னு கேட்கறதுக்கு எல்லாம் ஒரு பதில் கொடுக்குறீங்களா? ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி என்னோட சைட்ல இருந்து எனக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இதெல்லாமே கேட்கறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர். முதல்ல வீடா முதலீடா? வீடு எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வீடு வாங்காதேன்னா சொல்ல முடியாது, என்ன அடி வந்துருவாங்க எல்லாம். ஏற்கனவே நிறைய பேர் சொல்றாங்க. வீடு ஒரு 29-30 அந்த ஏஜ்ல யூ கேன் திங்க் ஆஃப் வீடு. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் வீடு கடனை பத்தி யூஸ். ஓகே, என்னோட அடுத்த கேள்வியும் அதுதான். வீடு வாங்குறது முதலீடா பார்க்கலாமா இல்ல உணர்ச்சி வசமா பார்க்கலாமா? உணர்ச்சி வசம் தான் 100%, இதுல டவுட்டே இல்ல. ஆனால் உங்க சொந்த வீட்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. எப்படி நீங்க போட்டுக்கிற கோட்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாதோ உங்க சொந்த வீட்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. நீங்க அந்த வீட்டுல இருக்கீங்க, அந்த வீடு வித்துட்டு எங்க போவீங்க? சோ அந்த வீட்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. டெஃபினட்டா எமோஷனல் டிசிஷன். சொந்த தொழில் நல்லதா இல்ல நல்ல ஒரு உயர்ந்த சம்பளத்துக்கான ஒரு வேலை பார்க்கறது நல்லதா? பேஷன் தான். உங்களுக்கு என்ன, உங்களோட கட் என்ன சொல்லுதோ, உங்களுடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த ஏஜ்ல தான் ரிஸ்க் எடுக்க முடியும். கேரியர் ரிஸ்க்ஸ் இப்பதான் நீங்க எடுக்க முடியும்.
35-40 எல்லாம் கேரியர் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் வாங்கி குழந்தை வந்தா உங்களால இப்போதான் நீங்க வந்து நான் பிசினஸ் பண்ணலாமா, ஸ்டார்ட் அப் பண்ணலாமா, இல்ல கார்பரேட்டுக்கு போலாமா, அந்த ரிஸ்க்ஸ் எல்லாம் நீங்க இப்போதான் எடுக்க முடியும். அதனால டெஃபினட்டா ரிஸ்க் எடுங்க, இல்லைன்னா உங்களால க்ரோ பண்ண முடியும். அப்போ நீங்களே சொல்லிடுங்க, ரிஸ்க் எடுக்கிற ஏஜ் எது? படிச்சு முடிச்ச உடனேவா இல்ல ஃபேமிலி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கு பிறகு? டெஃபினட்டா உடனே எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியுமோ எடுங்க. ரிஸ்க் எடுக்கலன்னா டெஃபினட் அடுத்து வேற லெவலுக்கு போகவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஓகே, உடனே எடுத்துருங்க ரிஸ்க் அப்படிங்கிறீங்க. பட் ஆனா கேபிட்டல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி தேடி போகிறது? கேபிட்டல், அதுக்கு டேலண்ட் வேணும். அதுதான் உங்களுடைய பேஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும். பிளஸ் உங்களுக்கு அந்த பிசினஸ் பேசிக் MBA ஃபார் எக்ஸாம்பிள், MBAல வந்து ஆல் தே ரீட் இஸ் ஆப்டிமைசேஷன். அது எப்படி எவ்வளவு கேபிட்டல் லோன் வாங்கலாம், எவ்வளவு வாங்கக்கூடாது, இது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிட்டு இறங்கணும். ஓகே, அனலைஸ் பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்கும். ஓகே, வெல், பணக்காரரா ஆகுறது கஷ்டமா இல்ல பணக்காரராவே இருக்கிறது கஷ்டமா? ரெண்டுமே கஷ்டம். பட் பணக்காரனா ஆனதுக்கு அப்புறம் அது வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. அதுதான் இப்போ பெரிய. என்ன எல்லாரும் கேட்பாங்க, ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ஆயிட்டீங்க சார், அப்போ எப்படி இருக்கு உங்களுடைய ஃபீலிங்? ஒன்றும் இல்லை, அதே சாப்பிட்றது அதே தான், தூங்குறது அதே தான், எல்லாமே அதே தான். பணக்காரன் ஆறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னால முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஐயோ, இந்த 7 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் தான் வளர்றான், அந்த மைண்ட் செட்டை மாத்துங்க. இப்போ ஜெஃப் பெசோஸ் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு 30 இயர்ஸ் உங்களுக்கு ஹாரிசான், நான் 30 இயர்ஸ் கழிச்சு நான் எப்படி இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் பிளானிங் இருக்கணும். லாங் டேர்ம் விஷன் இருந்தால் தான் உங்களால வெல்த் பில்ட் பண்ணுங்க. அதை வந்து நம்ம லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணணும். பணம் மனிதனை மாற்றுதா இல்லனா பணம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியில வருதா? ஒரிஜினல் கேரக்டர் வெளியே தெரியல எனக்கு, ஐ டோன்ட் நோ. என் பர்சனலா என்னுடைய லைஃப்ல வந்து மேபி ஒரு நான் நினைச்சது என்னால பண்ண முடியுது. ஏன்னா பணம் இல்லாத போது நான் வந்து அவ்வளவா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. எனக்கு நான் நினைச்ச அளவுக்கு மத்தவங்களை ஹெல்ப் பண்ண முடியல. பட் இப்போ வந்து என்கிட்ட பணம் இருக்கிறதுனால மற்றவங்களுடைய வாழ்க்கையினால மாத்தக்கூடிய திறன் என்கிட்ட வந்துடுச்சு. ஸோ அந்த விஷயத்துல என்னுடைய லேட்டன்ட் குவாலிட்டி அது பிரிங் அவுட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பரம்பரை சொத்து ஆசீர்வாதமா இல்ல ஆபத்தானதா, சாபமான்னு கேக்குறேன். ஆசீர்வாதம் தான் டெஃபினட்டா, நம்ம யூஸ் பண்றத பொறுத்து இருக்கு. இஎம்ஐல வாழறது முன்னேற்றம்னு எடுத்துக்கலாமா இல்ல அது ஒரு அடிமைத்தனம்னு எடுத்துக்கலாமா? இஎம்ஐ அடிமைத்தனம் தான் டெஃபினட்டா. வீட்டு கடனை தவிர வேற எந்த கடனும் தயவு செய்து வாங்காதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் தவிர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால வெல்த் பில்ட் பண்ண முடியும். டெஃபினட்டா நான் ஏன் கல்யாணத்தை பத்தி பேசினா, கல்யாணத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்றதுதான் கல்யாணத்தை பத்தி பேசினேன். கடன் டெஃபினட்டா எக்ஸப்ட் ஹோம் லோன். தூங்குறப்பையும் பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் இன் மார்க்கெட், அவ்வளவுதான். இன்வெஸ்ட் இன் மார்க்கெட்டிங். உங்களுடைய பிசினஸ்லயே டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கனாலே அது நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. டெக்னாலஜி ட்ரிவன் பிசினஸஸ் எல்லாமே நீங்க 24 hours இன்கம் earn பண்ணணும். ஸோ அதை நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தெரியணும். ஓகே, எல்லாரும் வேலைக்கு போக தொடங்கிட்ட பிறகு அது ஒரு பாதுகாப்பா இருக்குமா இல்ல அது ஒரு வாழ்நாள் சிறையா பார்க்கலாமா? இப்போ என்ன எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுச்சுன்னா, ஐயோ என்னால என் வேலை போயிடுமோ, அந்த பயம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு தைரியம் இருக்கணும். என்ன ஆனாலும் என்னால என்னுடைய டேலண்ட்டை வச்சு, என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை வச்சு எனக்கு வேலை கிடைக்கும், என்னோட வேலை என்னால ஒர்க் பண்ண முடியும்ன்ற தைரியம் இருக்கணும். இட்ஸ் நாட் அதான் சொல்றேன், உங்களுக்கு பேஷன் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இதுவா தெரியாது. எந்த பர்டனும் இல்லாம நீங்க ஹாப்பியா ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் சார். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஒரு பலத்த கைத்தட்டல். நன்றி சார், நன்றி. Behind Its Well Summit 2026 title sponsor Fast Money Gold. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற Fast Money Gold 9655 96557. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Holiday Inn, OMR IT Expressway, Chennai. Fast Money Gold presents Behind Its Wealth Summit 2026. Powered by Saubhagya Home and Kitchen Appliances, Holiday Inn, OMR IT Expressway, Chennai.